டே 14 ஆஃப் 21 டேஸ் பொது தமிழ் கன்சிஸ்டன்சி சேலஞ்சில் இன்றைக்கி நம்ம செகண்ட் வீக்கான ரிவிஷனும் அண்ட் ஃபியூ நியூ டாபிக்ஸும் படிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி படிக்க போகிற 5 டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். ஸோ டாஸ்க் 1ல் பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதியிலிருந்து பூப்பெயர் புணர்ச்சியும் திசைப்பெயர் புணர்ச்சியும் இன்றைக்கி படிக்கணும். ஸோ ஆல்ரெடி நேற்றே பண்பு பெயர் புணர்ச்சி கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணனால இன்றைக்கி புணர்ச்சி விதியிலேருந்து நியூவாக 2 கான்செப்ட் படிக்கிறோம். அண்ட் டாஸ்க் 2ல் பார்த்தீங்கன்னா யூனிட் 7லேருந்து இன்றைக்கி புது டாபிக் தான் படிக்கிறோம். ரிவிஷன் பண்ணல. ரிவிஷன் நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ யூனிட் 7லேருந்து இன்றைக்கி நம்ம படிக்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டி.கே. சிதம்பரனார் பற்றி நம்ம படிக்க போகிறோம். அண்ட் டாஸ்க் 3ல் பார்த்தீங்கன்னா திருக்குறள் ரிவிஷன் பண்ண போகிறோம். இந்த வீக் நம்ம கம்ப்ளீட்டாக படித்த 3 அதிகாரம் ரிவிஷன் பண்ண போகிறோம். அரண் வலியுறுத்தல், பெரியாரை துணைக்கோடல், பொறை உடைமை, இந்த 3 அதிகாரம் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் டாஸ்க் 4ல் பார்த்தீங்கன்னா சந்திப்பிலை ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த வீக்கோட ஸ்டார்டிங்லேயே வல்லினு மிகு இடங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. வல்லினு மிகா இடங்களில் டே 9லேருந்து டே 13 வரையும் நான் ஒரு கான்செப்ட்லாம் என்னென்ன படிக்கணும்னு கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் டாஸ்க் 5ல் பார்த்தீங்கன்னா யூனிட் 1, 2 ரிவிஷன் பண்ண போகிறோம். யூனிட் 1ல் கிராமர் கான்செப்டும், யூனிட் 2ல் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற கான்செப்டும் நம்ம படிக்கணும். ஸோ யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா வேர் சொல்ல இருந்தாலும் வேர் சொல்லேருந்து வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம், வினையாளனின் பெயர் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு படிக்கணும். அண்ட் யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி புக் கண்டென்ட் மட்டும் நம்ம ரிவிஷன் பண்ணியிருப்போம். அண்டு ஊர் பெயர்களின் மறுவை எழுதுகன்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம யூனிட் டாஸ்க் 5ல் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். குட் லக் டு யுவர் சேலஞ்ச். தேங்க்யூ.